ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் இலங்கைக்கான கியூப தூதுவர் ஆண்ட்ரஸ் மார்ஷெலோ கொன்சேலஸ் கொரிடோ ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் நட்புறவுகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்த கியூப தூதுவர் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்துக்கு பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை பலப்படுத்த கியூபா எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். அதேபோல டெங்கு ஒழிப்புக்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு கியூபா அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் இதன்போது அவர் உறுதியளித்தார். பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி தவிர்ந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அதற்கு வெளியே 6 மாவட்டங்களிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் எமது கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளது. இதில் தொகுதி பங்கீடு முக்கியமான விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். தொகுதி பங்கீடு எமது நிலைப்பாட்டுக்கு அமைவாக இடம்பெறாத பட்சத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தலில் தனித்து களமிறங்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாளை மறுதினம் இலங்கை வரவுள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் இந்நாட்டுக்கு வருகை தரும் முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரி இவராவார். இவ்விஜயத்தின் போது டில்லி வருமாறு இந்திய பிரதமர் மோடியின் அழைப்பை ஜனாதிபதி அனுரவிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கையளிக்க உள்ளார். அதேவேளை தமிழ் கட்சிகளுடனும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திப்பு நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. திலித் ஜெயவீர தலைமை வகிக்கும் தாயக மக்கள் கட்சியின் புதிய தவிசாளராக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் அக்கட்சியின் உப தவிசாளர் பதவிக்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலகவும் தாயக மக்கள் கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார். அதற்கமைய அவருக்கு கம்பா மாவட்ட அமைப்பாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீபன்ஸுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் கொழும்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் இலங்கையுடனான தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிப்பதாகவும் உறுதியளித்தார். சமுத்திர பாதுகாப்பு, எல்லை நிர்ணயம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இலங்கைக்கு ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் இதன்போது உறுதியளிக்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவின் உதவி கிட்டும் என்றும் இலங்கைக்குள் நேரடி முதலீடுகளை ஊக்குவிக்க ஆஸ்திரேலியா விருப்பத்துடன் இருப்பதாகவும் உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமை தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்துள்ளார். வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் யாழ் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வன்னி தேர்தல் மாவட்டம் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை தேர்தல் மாவட்டம், மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டமும், திகாமதுல்லை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் முழு பட்டியல்களை நிறுத்தி எங்களோட வேட்பாளர்களை போட்டியிடுறதுக்கு தயார்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சமூக ஊடக பதிவில் இது குறித்து மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் அவரது பதவி காலத்துக்காக நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இலங்கை மக்களுக்கான இந்தியாவின் நிலையான அர்ப்பணிப்பு குறித்து இந்த சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் பன்முக இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பொதுச்சபை உறுப்பினர்கள், வட்டாரக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்களுடனான விசேட கலந்துரையாடல் இன்று பலநோக்கு கூட்டுறவு சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிக்கையில், மக்களுடன் வாழ்ந்து வருகின்றது. அந்த வகையில் மக்கள் அந்த வகையில் என்னுடைய கூட்டு மக்களோடு பைசிக்கல் போல நாங்கள் செய்யலாமற்காக முதல் கட்சிகளோட நாங்கள் சேர்ந்து கொள்ள தயாராக இல்லை. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் வருவதற்கு அமைவாக நாங்கள் மத்திய கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற இப்பிரிவினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்துக் கொள்வோம். ஐக்கிய மக்கள் கூட்டணி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் கருத்து தெரிவிக்கையில், මේ මහමැතිවරයා අපි බලාපොරොත්තු වෙන්නේ සහයෝගයක් ලබා දෙන විධායක ජනාධිපති ධූරය තියෙනව නේද? සමග සහයෝගයෙන් වැඩ කරලා රට වැටලා තියෙන අගතියෙන් රට ගොඩ ගන්න ආණ්ඩුවක් අපිට ලබා දෙන්න කියලා තමයි අපි ඉල්ලීමක් කරන්නේ. මෙතන වෙන්න ඕන දේ මේ ජනපතිපතිවරණ අවස්ථාවේදී ප්‍රතිඵල ආරම්භ බලුවා නම් ජනතා පරිබඩ එක තමයි. දැන් සිලින්ඩරයට ඡන්ද දුන්න අය අවබෝධ කරගන්න ඕනේ සිලින්ඩර් එක නැහැ කියලා. ඒගොල්ලන් අනුකෝල සේනායක මෙතුමාට ඡන්ද දුන්නේ නැහනේ. පක්ෂ දුන්නේ. ඒ නිසා දැන් ඒගොල්ලන් තියෙන පරිබාරය අපිට එකඟ වෙන්න. අපි උත්සාහ කරන ආණ්ඩුව කන්ෆ්‍රන්ටේෂනල් ආණ්ඩුවක් නෙවෙයි. විධායක සමග ගහගන්න මරාගෙන ආණ්ඩුවක් නෙවෙයි. අපි රටට ආදරය කරන ප්‍රගතිශීලී සද්ධානයක්, පක්ෂයක්, අණ්ඩායමක්. விஜயின் தளபதி 69 படத்தில் இணைந்துள்ளார் நடிகை பூஜா ஹெக்டே. இப்படத்தை வினோத் இயக்க உள்ளார். அனிருத் இசையமைக்கிறார். விஜயின் முழுநேர அரசியல் பிரவேசம் இந்த படத்துக்கு பிறகு ஆரம்பமாவது உறுதியாகியுள்ளது. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த். அவருக்கு இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகள் முழுவதும் ரசிகர்கள் ஏராளமாக உள்ளனர். அவரது நடிப்பில் வேட்டையன் திரைப்படம் எதிர்வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் இவர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் திடீரென சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து அவரது மனைவி லதா ரஜினிகாந்திடம் பிரதமர் மோடி நேற்று தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துள்ளார். அப்போது அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள ரஜினிகாந்த் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரதமர் மோடி பிரார்த்திப்பதாக லதா ரஜினிகாந்திடம் கூறியுள்ளார். இந்த தகவலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான 2வது போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் தென் ஆப்பிரிக்காவின் சாதனையை இந்தியா முறியடித்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக வெற்றிகளை பெற்ற அணிகள் பட்டியலில் தென் ஆப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளிய இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் உள்ளன. தென்னாப்பிரிக்கா 179 வெற்றியுடன் 5வது இடத்தில் உள்ளது.
பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் பாபர் அசாம் ஒருநாள் போட்டி தலைமை பதவியில் இருந்து விலகியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள குறிப்பில் நேற்றிரவு தான் ODI தலைமை பதவியில் இருந்து ராஜினாமா செய்ததாக கூறியுள்ளார். முன்னதாக 2023 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் உலக கிண்ணத்தில் மோசமான ஆட்டத்தால் பாகிஸ்தான் அணி தலைவர் பதவியில் இருந்து விலகினார். அவருக்கு பிறகு வேகப்பந்து வீச்சாளர் ஷஹீன் ஷா அஃப்ரிடி அணியின் தலைவராக இருந்தார். ஆனால் மார்ச் 2024 பாபர் மீண்டும் அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இருப்பினும் 2024 T20 உலக கிண்ணத்தில் பாகிஸ்தான் நாக் அவுட் ஆனதால் பாகிஸ்தான் அணி தலைவராக அவர் இரண்டாவது முறையும் தோல்வியடைந்தார். கடந்த சில மாதங்களாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கடும் அழுத்தத்தில் உள்ளது. அதற்கு முக்கிய காரணம் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்ததுதான் என்று கூறப்படுகிறது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.